மூவி லவ்வர்ஸு, ஃபிலிம் ஃபெனாட்டிக்ஸ் அப்புறம் இந்த தமிழ் சினிமா லவ்வர்ஸ் அப்படிம்பாய்ங்கல்ல. இவங்களும் அப்படிதாங்க. அங்க உள்ள சினிமாக்கள் மீது அதாவது பைத்தியம் மாதிரி எல்லா படத்துக்கும் போய் முதல்லயே பார்ப்பாய்ங்க. இவன் அமெரிக்கா நாட்டுல பூர்வீகமா கொண்ட பையங்க. ஆனா இப்ப பிரான்ஸ்ல இருக்காப்ல. இதோ இந்த மாதிரி பிரான்ஸ்ல எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு போய் முதலே பார்த்துருவான். அதுவும் தியேட்டர்ல முன்ன போய் அந்த ஃப்ரண்ட்ல உள்ள அந்த அந்த கழுத்து வலி வந்தாலும் பரவாயில்ல. படத்தோட விஷுவல்ஸை மொத என் கண்ணுல தான் படணும் அப்படின்றாப்ல ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து தாங்க படம் பார்க்குறது. அப்போன்னு ஃப்ரான்ஸில் கவர்மெண்ட்டு இந்த சினிமா லவ்வர்ஸுகளுக்கு எதிர்த்து படத்தெல்லாம் வெளிவிடாமல் பயங்கர எதிர்ப்பு காட்டுறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் நாட்டு மக்களுக்கும் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கும் சண்டை வெடிக்குதுங்க. மக்கள்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக அப்படியே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு படம்லாம் விடுங்கடா அது இதுன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு எதிர்ப்பை காட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு கவர்மெண்ட்டுக்கும் அவங்களும் போலீஸை காட்டி தடியடி நடத்திடுவோம், ஓடிடு ஓடி ஒழுங்கா ஓடிடு அப்படின்ற மாதிரியே மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கூட்டத்தில் ஒரு கருப்பு ஆடுன்ற மாதிரி நம்ம மேத்யூ இவங்களுக்கு நடுவில் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. ஆள் இப்படி எல்லா படத்துக்கும் இவனை மாதிரியே ரெண்டு பேர் நம்ம மேத்யூவை வரானேன்ற பார்த்துட்டு என்னடா இவன் நம்மளை மாதிரியே எல்லா படத்துக்கும் வரானே அப்படின்ட்டு தவறாமல் எல்லாத்துக்கும் வந்துடுறானே அப்படின்ட்டு கூப்பிட்டு பேச்ச போடுறாங்க. அதில் பொண்ணு பார்க்க செம்ம க்யூட்டா அப்படியே சக்கையாக இருக்கா. மேத்யூ அவளை பார்த்தோன்னே ஆள் ஃப்ளாட்ன்றாப்ல. அவள் அழகுல அப்படியே மெய் மறந்து போய் அவள்கிட்ட பேச போட அப்போ இசபெல்லா அவளோட அண்ணங்காரனை நம்ம மேத்யூக்கு அறிமுகப்படுத்தி வச்சுவிட்டு, அண்ணங்காரன் பேரு தியோவாங்க, இவ பேரு இசபெல்லா, செல்லம்மா ஈசா ஈசா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. இவங்க நல்ல ஒரு அறிமுகமாகிட்டு இருக்க அப்போன்னு போலீஸு அங்கே தடியடி நடத்த ஆரம்பிச்சிருதுங்க. எல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே தெரிச்சு அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து ஓடுவாங்க. இவங்க மட்டும் அப்படியே தனியாக ஓடி வந்துட்டாங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா அப்படியே பேசிக்கிட்டு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றத பேசி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாப்புல அப்படியே எல்லா நைட்டு நேரத்தில் அப்படியே அந்த பிரான்ஸ் நகரத்தில் அப்படியே நடந்த மேனிக்கு அப்படியே பேசிக்கிட்டு இப்போது மழை வந்ததும் ஆளுங்க அவங்க வீட்டுக்கு ஓடிடுறாங்க தனித்தனியா. மேத்யூ இவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இவன் மட்டும் தனியாக அந்த ஹோட்டலுக்கு இவன் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு ஆள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஊரில் இருக்க இவனோட அம்மாவுக்கு அப்பப்போ லெட்டர் மூலயமா இந்த ஃப்ரான்ஸில் இப்போ புதுசாக 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை பிடிச்சிருக்கம்மா, பார்க்க நல்லவங்களாக தான் தெரியுதாங்க, அப்பாவெல்லாம் கேட்டதா சொல்லு அப்படின்லாம் பேசி லெட்டர்லாம் அனுப்புவான். அப்புறம் தூங்கி இங்கி எழுந்தா அங்கே ஹோட்டலுக்கு தியோ கீழே இருந்து கால் பண்ணி டேய் இன்னைக்கு நைட்டு என் வீட்டில் டின்னர்டா, நீ கட்டாயம் வரணுண்டு கூப்பிட்டு இன்விடேஷன்லாம் பண்ணிவிட்டு இப்போ மேத்தியும் இப்போ கிளம்பி நல்லா கோட்டிங்காக ஆள் அங்கே போக ஃபேமிலி டின்னர் நடக்குதுங்க. இவங்களோட அப்பங்காரன் அவர் என்னன்னா தான் பெருமையை பற்றி தற்பெருமை பேச மேத்யூ யாரா இவர் அப்படின்றாப்லையே எங்கெங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு நிற்க. அடே நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா அங்கே லைட்டரை வச்சு நோண்டிகிட்டு இருக்க, அப்படி என்னடா அந்த லைட்டரில் இருக்குது, டேய் நான் பேசுகிறத விட அந்த லைட்டர் முக்கியமாக இருக்கா அவனுக்கு, சொல்கிறா சொல்லு அப்படின்னா அம்மா கறி ஏங்க விடுங்கங்க அவன் பாவங்க புதுசாக வந்திருக்கான் அப்படின்னு. இல்லைம்மா நான் சும்மா தான் கேட்குறேன், க்யூரியஸாக தான் கேட்குறேன், சொல்கிறேன் அந்த லைட்டரில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்க அப்போ மேத்யூங்க சார் இந்த லைட்டரை பார்த்தீங்களா நல்ல வடிவாக செஞ்சுருக்காங்கல்ல, பாக்ஸ் மாதிரி அப்படியே ரெக்டாங்கிளாக அப்படியே ஷேப்பாக எப்படின்னா எப்படி வச்சாலும் இந்த டேபிளில் கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி ஆப்டாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள் ஈசா கையில் வச்சா கைக்கு சூட் ஆகுது, இங்கே பாருங்கள் டேபிளில் வச்சா டேபிளில் சூட் ஆகுது, நிற்க வச்சா நிற்கிது, படுக்க போட்டா படுக்குது அப்படின்ட்டு வேற மாதிரி பேசுவான். அவரும் மேத்யூ பேசுகிறத அப்படியே கேட்டு ஆஹா பையனுக்கு ஏதோ இருக்குது, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆளாக தாண்டா இருக்கான், நல்லா ஆளை தாண்டா பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க மகனுங்களா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு அப்போ ஆனால் அந்த புள்ளை ஆண்டால் தியோவுக்குங்க அவனுக்கு இந்த அப்பங்காரனை சுத்தமாக பிடிக்கல. யோ நீ எல்லாம் நாட்டுக்காக போய் போர் பண்ணிட்டு வைலன்ஸில் ஈடுபட்டுட்டு வந்தவன் தானடா நீ அப்படின்றாப்புல அவரை ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆளாக்குறான். இவருக்கும் அது ஒரு குற்ற உணர்ச்சியாக தாங்க இருக்குது. ஒரு மாதிரி கூனி குறுகி தான் போய் தான் பிள்ளைக்கு எதிர்க்காப்புலே அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காப்புல. சரிடா அப்படின்ட்டு அவரும் பெருசாக காட்டிக்காமல் டீசெண்டாக ஆள் சரி செலவுக்கு பணம்லாம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு செக்கு வச்சுருக்கேன் பசங்களா அப்படின்ட்டு அம்மாவும் அப்பாவும் மட்டும் வீட்டை விட்டு நாங்கள் கிளம்புறோம்டா அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க. பாதியில் டின்னர்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. இவங்கள்ட்ட மேத்யூ நல்லபடியாக பேசி அவங்களும் இவங்கள்ட்ட நல்லபடியாக தான் பழகுறாங்க. வாடா இன்னைக்கு நைட்டு பேசாமல் நீ இங்கே தூங்குறா அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு தனியாக ஒரு ரூம் மாதிரி கொடுத்து தூங்குடான்ட்டு போக மேத்யூ இவன் அசதியில் நல்லா தூங்கிட்டாங்க. அத்தராத்திரியில் திடீர்னு ஒன்றுக்கு வந்ததும் ஆள் ஐயோ பாத்ரூம் எங்கடா இருக்குன்னு கேட்காமையே போயிட்டனே அப்படின்ட்டு சுற்றி முத்தி இவனாவே ஒரு ரூமை அப்படியே பார்த்துட்டு ஒரு ரூமை பார்த்ததும் சரி மயிராச்சி நான் பாட்டு ஓடி போய் அதுலேயும் இது டாய்லெட் இல்லாமல் ஆள் இந்த வாஷிங் பேசின் இருக்கு, சரி பரவாயில்ல இதுலேயே அடிச்சுருவோட்டா அதுலேயே குஞ்சு மணி அப்படியே தூக்கி பிடிச்சாப்புல ஒன்றுக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அங்கே இருந்த ப்ரெஸ்ஸுங்க அது மூத்திரத்தில் விழுத்து பேசு ஐயோ யாரும் தெரியும் தெரியலையே அப்படின்ட்டு இப்போ அதை திரும்பி எடுத்து அங்கேயே வச்சுட்டு
திரும்ப அப்படியே ரூமுக்கு போகிற வழியிலங்க அங்கே ஏதோ ஒரு ரூம் லைட்டாக அப்படியே ஓப்பன் ஆகி லைட்டு வேற எரியவும் சரி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு லைட்டாக அப்படியே கதவை அப்படியே புத்தனாப்பில் திறப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இசாவும் தியோ அம்மனங்கட்டையா அப்படியே ட்ரெஸ்ஸு போடாமல் அப்படியே இன்டிமேட்டாக அப்படியே ஒன்றா படுத்துருக்கதை பார்த்துட்டு ஆளை அப்படியே முழிப்பான். என்னடா இது இது அண்ணன் தங்கச்சின்னாங்க, இதை பார்த்தா வேற ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு சரி என்னமோ போ அப்படின்னு கதவை அப்படியே புத்தனாப்பில் சாத்திவிட்டு இவன் பாட்டு போய் ரூமில் ஆள் மறுபடியும் தூங்கிடுவான். தூங்கி இங்கி விடிஞ்சதும் அங்கே இசா தாங்க இவன் மேத்யூவை எழுப்புவான். எப்படின்னா இந்த நமக்கெல்லாம் தூங்கி எழுந்தா கண்ணு ஓரத்தில் பீ வரும் பார்த்துருக்கீங்களா? இசா மேத்யூவோட கண்ணுக்குள்ள இவனே அப்படியே வாயை விட்டு நக்கு நக்கி அதை அந்த மூக்கு பீயாச்சு கண்ணு பீ அப்படியே எடுத்து திம்பா பாருங்க. தின்னுட்டு ஐ சூப்பர் அப்படின்பா. ஐயோ ஐயோ குட் மார்னிங் அப்படின்னுவா. மேத்யூ அடி கரும முடிச்சவளே யாரு நீ இப்படிலாமா அடி குட் மார்னிங் சொல்லுவாங்க அப்படின்னு பார்ப்பான். கேட்டா டேய் நான்லாம் டெய்லி இப்படி தான்டா தியோவை டெய்லி எழுப்புவேன் அப்படின்றா வேற. சரி டெய்லியுமா? அப்போ அவள் படத்தில் வர ஒரு சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி அப்படியே அங்கங்கே செவுத்துல நின்றுக்கிட்டே ஒரு படத்தை ரீக்ரியேட் பண்ணி காட்ட இவன் மேத்யூ கரெக்டாக ஏய் இந்த படம் தானே அப்படின்னு கரெக்டாக சொல்ல ஏய் சூப்பர்ரா நீயும் நம்மள ஒருத்தவன் தான், நீயும் ஒரு ஃபிலிம் ஃபெனட்டிக்ஸ் அப்படின்னு தான்ட்டு வாடா ஃப்ரெஷ்ஷப் ஆக வாடா அப்படின்ட்டு மேத்யூவை பாத்ரூமுக்கு கூப்பிட்டு போவா. அங்கே தியோ பையங்க அவன் பாட்டு மேத்யூ நேற்று நைட்டு ஒரு ப்ரெஷ்ஷில் ஒன்று கடிச்சு அதை எடுத்து வச்சுருப்பான்ல அதில் அப்படியே பல்லு தலக்கிட்டு டே 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 ஏய் ப்ரெஷ் இல்லை என் ப்ரெஷ்ஷில் வளர்க்குறியா அப்படின்னு காட்ட இல்லைங்க நான் கையிலேயே விளக்கிக்கிறேன் அப்படின்ட்டு இவன் கையிலே பல் துளக்க அங்கே இந்த தியோ பைய அவன் பாட்டுக்கு ஜட்டி கூட போடாமல் மேத்யூவை நிற்க வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு அம்மனங்கட்டையா நின்று குளிச்சுக்கிட்டு இருப்பான். மேத்யூ அப்படியே ஒன்றும் புரியாதபடி யாரா இவங்க அப்படின்ற மாதிரியே பார்த்துக்கிட்டே பேசுவான். தியோ அடே அந்த ஹோட்டலில் நீ தங்கியிருக்கில்ல, காசு கொடுத்து தானே தங்கியிருக்க, நீ மொத்தமாக பேசாமல் அந்த ஹோட்டலில் காலி பண்ணிவிட்டு என் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துடான்னுவான். கூப்பிட்றான். இவன் ஹே உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு இசாவை கேட்டால் அவள் சொல்லிடுவா டேய் உன்னை ஷிஃப்ட் பண்ணி என் வீட்டுக்கு வர சொன்னதே அது ஏன் பிளான் தான்டா அப்படின்னா சரி அப்படின்னா உங்களுக்கே ஓகேன்னா அப்போ எனக்கும் ஓகே தான் அப்படின்ட்டு மேத்யூ ஹோட்டலில் தான் பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு இவங்க வீட்டுக்கே வந்துடுவாங்க. வந்ததும் முதல்ல அவனோட அம்மாவுக்கு லெட்டர் மூலமா ஏமா நான் வந்து ஹோட்டலில் ரூமை வெக்கேட் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒருத்தங்க புதுசாக பிடிச்சிருக்கேன்னு சொன்னேன்ல அவங்க வீட்டுக்கே நான் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேம்மா, நாங்கள்லாம் ஒரே ஏஜ் தான், அவங்களுக்கும் என்ன மாதிரியே ஒரே இன்ட்ரெஸ்ட்டு, இந்த படம் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்லையா அதில் தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் கடைசியாக எனக்கு ஏற்ற மனிதர்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு பேசி அவங்க அம்மாவுக்கு அன்பாக பேசி லெட்டர் அனுப்பிவிட்டு இப்போ இவங்களோட வீட்டிலேயே தான் அந்த வீட்டிலேயே எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டு ஏதாவது தின்னுக்கிட்டு இவங்களோட பேச்சை போட்டுக்கிட்டே தான் அப்படியே தான் நாட்கள் போகும். அப்படியே நாட்கள் போக போக மேத்யூ அவங்கள்ட்ட நல்லா பேசி கீசி இவங்க யார் எப்படி நல்லா ஒரு மாதிரி நல்ல ஒரு ரீட் பண்ணிடுவாங்க. அவங்களும் நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. வீட்டில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் இந்த தியோவும் ஈசாவும் இப்படி தாங்க ட்ரூத் ஆர் டேர் கேம் விளாடுவாங்க. எப்படின்னா டேய் இந்த படம் எந்த சீனில் இந்த சீனி எந்த படத்துலடா வந்துச்சு அப்படின்னா இவனும் கரெக்டாக சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா இவன் கேட்குற ஒரு டேரை அவன் பண்ணணும். கரெக்டாக சொல்லிட்டா சூப்பர், இல்லைன்னா அந்த ஃபோர்ஃபிட்னு கொடுத்துடணும். ஏய் நான் வந்து ஃபோர்ஃபிட் பண்ணுறேன் தெரில பதில் தெரில ஃபார்ஃபிட்னு சொல்ல அவங்க அதுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி அவங்க சொல்கிறதா நம்ம செய்யணுங்க. மேத்யூ நல்ல சினிமா பார்க்குறவன்றதால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பதிலுக்கு பதில் சொல்ல அவங்களுக்கும் ஒரு மாதிரி மேத்யூவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இசாக்கும் தியோக்கும் மேத்யூவை நல்லா பிடிச்சி போச்சுங்க. அப்படியே கூப்பிடுவாங்க டேய் நாளைக்கு ஒரு படத்தோட சீனை நம்ம ரீக்ரியேட் பண்ணுவோம் வாடான்ட்டு. எப்படின்னா மியூசியம்குள்ளே அப்படியே 3 பேரும் கை கோத்தாப்பில் அப்படியே தெரிச்சு அடிச்சுக்கிட்டு வேகமாக ஓடணும். அது வேறு ரெக்கார்டு வேறு இருக்காமுங்க. என்னன்னா 9 minutes 50 seconds அந்த ரெக்கார்டை நம்ம பிரேக் பண்ணுவோம் வாடான்றாங்க. மேத்யூ அட போங்கடா நீங்கள் உள்ளூர்காரங்க, நான் வந்து அமெரிக்கா, என்னையெல்லாம் போலீஸ் பிடிச்சாங்கன்னா என் விசாவை காலி பண்ணிடுவாங்கடா போங்கடா அப்படின்னு ஈசா செல்லம்மா அதெல்லாம் மாட்டோம்டா அப்படி இப்படின்னு இன்டிமிடேட்டிங்காக அப்படியே தொடுற மாதிரி அப்படியே பேச சரி இதை வரேன் அப்படின்ற மாதிரியே மேத்யூ மறுநாள் அங்கே அவங்க கேட்ட மாதிரியே அழகா ஒன்றா கை கோத்தாப்பில் அப்படியே மியூசியம்குள்ளே தடப்பட்டன்னு அப்படியே ஓட செக்யூரிட்டி பிடிக்க பார்க்க அவருக்கு டேக்கா கொடுத்துட்டு ஓடி வருவாங்க. பார்த்தா அந்த ரெக்கார்டையே 30 seconds வித்தியாசத்தில் அந்த அவங்க ரெக்கார்டையே பிரேக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷங்க. எல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே செலிப்ரேட் பண்ணுறாங்களாம்மா. இந்த சாக்கில் நம்ம மேத்யூவை நல்லா ஈசாவை நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணுவான். அவெல்லாம் கிஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு சூப்பராக கொண்டாடுவாங்க.
அப்புறம் அவங்களே பயங்கர குதூகலமா, "வி அக்செப்ட் யூ ஒன் ஆஃப் அஸ், வி அக்செப்ட் யூ ஒன் ஆஃப் அஸ்" அப்படின்ட்டு ஊருக்குள்ள அப்படியே மழையில நனைஞ்ச மேனிக்கே அப்படியே ஓடி கீடி வீட்டுக்கு வருவாங்க. மேத்யூ அப்படியே ட்ரெஸ்ஸை மாத்தையில ரூம்ல இருந்த அந்த இசாவோட ஃபோட்டோவை அப்படியே நேக்கா ஆட்டைய போட்டுருவான். அப்போன்னு அப்படியே தியோ பையன், "டேய் டேய் கதவை தொட, ஏன்டா கதவை லாக்கு போட்டா?" அப்படி இப்படின்னு அனத்துறான். ஐயோ இவன் வேற கத்துறானே அப்படின்ட்டு ஃபோட்டோவை ஆளு ஜட்டிக்குள்ள அப்படியே போட்டுக்கிட்டு கதவை திறப்பாங்க. அங்க இவங்க பேசையில அந்த இசா அவ ஒரு படத்துல வர டான்ஸ்ல அந்த சைடு கேரக்டர் போட்ட ஒரு ஸ்டெப்பை போட்டு, "டேய் இது என்ன படம்டா?" அப்படின்னு டேர் வைக்கிறா. தியோ அப்படியே பதில் தெரியாம ஃபோர்ஃபிட் அப்படின்றதும், "அப்படியா பனிஷ்மெண்ட்டா, அந்த கதவுக்கு பின்னால நீ எப்பவும் பண்ணுவீல அதை போய் பண்ணுடா" அப்படின்னு சொல்றா. இவங்க என்னடா அது மேத்ரி அப்படி என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருப்பான். அங்க தியோ பைய அப்படியே அந்த கதவுக்கு முன்ன அப்படியே போய் பார்த்தா ஒரு ஹீரோயின் போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கான். அங்கேயே அந்த ஹீரோயின் போஸ்டரை பார்த்து அப்படியே மாஸ்டர்பேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மேத்யூ அப்படியே முழிப்பான். அச்சோ என்னடா கண்ணு முன்னாடியே பண்ணிக்கிட்டு இருக்கான், கருமம் முடிச்சவனே அப்படின்ற மாதிரி. இவங்க அண்ணன் தங்கச்சி மாதிரியே பழக மாட்டாங்களே அப்படின்றப்பலே பார்த்துட்டு நிற்க, தியோ இவன் மாஸ்டர்பேட் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்பவே களைப்பா அப்படியே வேர்வையெல்லாம் தொடச்சிக்கிட்டு, "வாடா மாப்பிள்ள குடிக்க போகலாம்" அப்படின்ட்டு அவன் போயிடுவான். இசா, "டேய் நீயும் அவனோட போடா" அப்படின்ட்டு இவனையும் அனுப்பி விட்டுட்டு இவன் மட்டும் தனியாக அந்த டோரில் சாத்திக்கிட்டு இவளோட அண்ணங்காரன் மாஸ்டர்பேட் பண்ணியிருப்பான்ல அந்த போய் அந்த ஸ்பேமை அப்படி கையில் எடுத்து அப்படியே தடவி பாப்பா பாருங்க. சை கருமம் முடிச்சவளுங்க. ஐயோ இப்போ தியோங்க இங்கே நடந்த அந்த கன்றாவியை நம்ம மேத்யூவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, மேத்யூவை ஒரு ஊருக்குள்ளே இருக்க அந்த கெஃபேக்கு கூட்டு போய் எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். மேத்யூ, "அடே இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா, தப்புடா, தங்கச்சி முன்னாடி போய் எப்படா யாரன் எந்த அண்ணங்காரனா மாஸ்டர்பேட் பண்ணுறான்" அப்படின்னு பேசுவாங்க. "டேய் இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா" அப்படின்னு எப்படவோ சொல்லுவான். அவன் சொல்லுவான் இந்த மாதிரி, "டேய் நாங்கள்லாம் ட்வின்ஸுடா, ட்வின்ஸுக்குள்ள இதெல்லாம் சகஜம்" அப்படின்ற மாதிரியே சொல்ல, "டேய் உங்களை பார்த்தா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மாதிரியே இல்லைன்னு" இவன் சொல்லுவான். என்னன்னு பார்த்தா 2 பேரும் கூட பிறந்தவங்கங்க, அதுவும் ட்வின்ஸுங்க. ஆமாம், ட்வின்ஸ்னா அந்த பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இல்லைங்க. இவங்க எப்படின்னா அப்படியே அந்த பிறக்கிறப்பவே ஒன்றா அந்த ஒட்டி பிறப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒட்டி சதயங்கதையமாக ஒட்டி பிறந்திருக்காங்க. டாக்டர் தான் ஆப்ரேட் பண்ணி தான் இவங்களை அப்படியே பிரித்து விட்டுருக்காங்க. இப்பவும் கூட அவங்களுக்கு அந்த பர்த் மார்க்கு தெரியும், அப்படியே அந்த கை ஷோல்டரில் இந்த இடத்துல அப்படியே ஒட்டி இருக்குது. தியோ எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி, "இப்படி தான்டா சரியா இனிமேட்டு ஒழுங்காக இருக்கண்டா" அப்படி இப்படின்னு சொல்ல, "சரி என்னமோ போய் தொலைங்கடா" அப்படின்ட்டு மேத்யூ மறுபடியும் இவங்களோட அங்கேயே பழக ஆரம்பிச்சிடறான். நாட்கள் போக போக அப்போ ஒரு நாளுங்க தியோ பைய இவன் ஒரு டேர் வச்சுட்டு 2 பேத்துக்கிட்டையும் கேட்பான். பதில் தெரில, டைம் அப் அப்படின்னு இவனே சொல்லிவிட்டு இவனே பனிஷ்மெண்ட்டும் சொல்லுவாங்க. "என் கண்ணு முன்னையே நீங்க 2 பேரும் செக்ஸ் வச்சுக்கணும்" அப்படின்ட்டு. ஈசா அவன் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு, "தியோ நீ பண்ணியே ஆகணும்" அப்படின்ட்டு ஒத்துக்கலன்னா அப்படியே ஒத்த காலம் நிற்பான். இங்கிட்டு மேத்யூங்க அவன், "டேய் என்னடா சொல்கிற, உன் கண்ணு முன்னாடியே, டேய் யாரா நீ, என்னடா அண்ணங்காரன் நீயே உன் தங்கச்சியை பண்ண சொல்கிற" அப்படின்ற மாதிரியே அங்கே ஒரு மாதிரியான ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷனில் அங்கே தள்ளிடுவாங்க நம்ம மேத்யூவை. இவன் அங்கே ஒரு கட்டத்தில் மேத்யூவை நல்லா கிடுக்குப்படியாக லாக்கு போட்டு, "ஏய் பண்ணுறா அவளை பண்ணு" அப்படின்னு இவன் போட்டு அணத்த ஆரம்பிச்சிருவாங்க. டேய் அவன் அங்கே மேத்யூவோட ஜட்டியில் இசா அவள் ஃபோட்டோ இருக்கதை அவளே பார்த்துட்டு எடுத்து இந்த இவன்ட்ட வேற எடுத்து கொடுத்துட்றாங்க. "ஏய் இங்கே பாடுறா என் ஃபோட்டோவை ஜட்டியில் வேற மறைச்சு வச்சிருக்கான்" அப்படின்னு தியோட்ட மாட்டி விடுவா. மேத்யூ செத்த மாதிரியே டக்குன்னு அப்படியே ஆக்டிங் பண்ண, "டேய் தியோ டேய் நடிக்காதடா, எந்திரி இது என்னடா இது" அப்படின்ட்டு போட்டு அனத்த. அப்போ மேத்யூ சரி இவங்க கேட்டாப்லையே இசோவை தியா கண்ணு முன்னாடி அண்ணங்காரன் கண்ணு முன்னையே தங்கச்சியோட உடலுறவுல வச்சுப்பாங்க. தியோங்க இவன் இந்த சத்தத்தெல்லாம் ஊ அப்படின்னு இவங்க போடுற சத்தத்தெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு இவன் பாட்டுக்கு அப்படியே ஆம்லேட் சமையல் பண்ணிக்கிட்டு நிற்பான் பாருங்க. ஒக்கால ஓலி. இது மட்டும் இல்லாமல் அவங்க மேட்ரு பண்ணி முடிச்சதும் அந்த ஆம்லேட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்கள்ட்ட வந்துக்கிட்டு, "ஏய் எப்படிடா பண்ணீங்க, நல்லா போச்சா" அப்படின்ட்டு இவளோட தங்கச்சிக்காரியோட பெண் உறுப்பில் அப்படியே கை வச்சு அந்த ஸ்பேமையே அப்படியே கையால் அப்படியே இப்படி தடவி கடவி பார்த்து, நல்ல செக்ஸ் தான் போல் இருக்கு" அப்படின்ட்டு அப்படி போவான் பாருங்க கருமை முடிச்சவன். அப்புறம் மேத்யூ இவனும் இப்போ அதில் கை வச்சு அப்படியே பார்க்க அங்கே அவன் கையெல்லாம் அப்படியே ஒரே ரத்தமாக வரும். என்னன்னு பார்த்தா இந்த இசாவுக்கு பீரியட்ஸுங்க. இன்னைக்கு பீரியட்ஸு. அப்படியும் அண்ணங்காரன் டேர் வச்சுட்டான்னு பீரியட்ஸ் வழியை வச்சுக்கிட்டே மேத்யூவோட செக்ஸில் ஈடுபட்டிருக்கான்னு தெரிய வர மேத்யூ அங்கேயே அவளை கட்டி பிடிச்சி அப்படியே கட்டி தழுவி வாங்க. 2 பேரும் அப்படியே பயங்கரமாக இவங்களுக்குள்ள அப்படியே அழுவாங்க. அங்கேயே கட்டி அங்கேயிலேருந்து அப்படியே இவங்களுக்குள்ள காதல் மழை ஆரம்பிச்சிருதுங்க. அப்படியே பயங்கர
வீரியத்தோட எப்போ பார்த்தாலும் ஒன்று மண்ணுமா செக்ஸ் வச்சுக்கிட்டு ஒன்றா தான் கிடக்காங்க எப்போ பார்த்தாலும். அப்போ ஒரு நாள் மேத்யூ இசாட்ட கேட்பாங்க, ஏண்டி உங்கள் அப்பாவும் அம்மாவும் நீயும் இப்படி உன் தியோவும் அண்ணங்காரனும் இப்படி இன்டிமேட்டாக இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்னடி பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்க, அவள் அப்படி மட்டும் நடந்தா நாங்கள் செத்தே போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லுவா. இவன் சரி அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா போல் இருக்கு சும்மா சொல்கிறா அப்படின்ட்டு சீரியஸாக எடுத்துக்காம சரி அப்படின்ட்டு போவோம் அப்படின்ட்டு மறுநாள் விடிஞ்சதும் இவங்களுக்கு பயங்கர பசிங்க. சாப்பாடு பண்ண சொன்னால் அந்த இசா பொண்ணு போட்டு தீச்சி வச்சிருக்கிறா. சரி இப்போ சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க. சரி நான் இசா பொண்ணு சொல்கிறா, ஏய் நான் அப்பாவுக்கு கால் பண்ணி காசை செக்கு போட சொல்கிறேன்டா அப்படின்ட்டு போவா. தீயோங்க இவன் அழகா அப்படியே அந்த மேலே அந்த கோட்டை மட்டும் போட்டுக்கிட்டு கீழே ஜட்டி கூட போடாமல் இவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வெளியில் அப்படியே உள்ளே போய் குப்பையில் எதனா திங்க கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு என்னத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. சரி ஒரு வாழைப்பழம் தாண்டா இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறது 3 ஷேராக போடணும் அப்படி எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துட்டு நிற்க, டேய் மேத்யூ கேட்பான், டேய் என்கிட்ட கூடுறா அப்படின்ட்டு. இவன் அழகா அப்படியே அந்த வாழைப்பழத்தோட நுனியை மட்டும் அப்படியே கிள்ளிட்டு அப்படியே கையை வச்சு அப்படியே மேலே கை வச்சு அப்படியே அமுக்குவான் பாருங்க. அது அப்படியே அழகா 3 அப்படியே சரி பங்கா பப்பாதியாக வந்துடும். ஈசா டேய் இதுக்கு தாண்டா நீ வேணுங்கிறது அப்படின்ட்டு வாழைப்பழத்தை தின்னுவிட்டு அடுத்தாப்புல தியோ இவன் மட்டும் தனியாக ஊருக்குள்ளே நடக்கிற அந்த புரட்சி போராட்டத்துக்கு இந்த சினிமா லவ்வர்ஸு நாட்டு அரசாங்கத்தை கண்டித்து போராட்டம் பண்ண போகிறோம் வாடான்ட்டு எல்லாம் தியோவை கூப்பிட்றாங்க. இவன் இல்லை மச்சி எனக்கு வேறு வேலை இருக்குது என் ஃப்ரெண்டுலாம் வந்திருக்கான் அதெல்லாம் உன்ட்ட சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு டேக்கா கொடுத்துட்டு வர அவன் திட்டுவாங்க வாத்தா பாடு அப்படின்ற மாதிரி. தியோ அதெல்லாம் சட்டை கூட பண்ணாமல் நீங்கள் இப்போ பேசுங்கடா அப்படின்ற மாதிரி கிளம்புவான். அங்கே ஒரு பொண்ணுங்க அவள் தியோட்ட நல்லா ஆசையாக அப்படியே முத்தமெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே சிரித்து பேசுது. இவனுக்கும் சட்டை கூட பண்ணாமல் வரட்டாடி அப்படின்ட்டு ஆம்பாட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்து மேத்யூவோட ஒன்றா பாத் டப்ல அப்படியே குளியல் போட்டுக்கிட்டு பேச்ச போடுவாங்க. கூடவே இவளும் இசாவும் நிற்பா. அங்கே இவங்களுக்குள்ள அப்படியே பயங்கர ஹீட் ஆஃப் த ஆர்குமெண்ட் மாதிரி நடக்குங்க. தியோ இந்த போரில் இதெல்லாம் தப்பு வைலன்ஸ் எல்லாம் பண்ணுறது தப்புடா, அமெரிக்கா நாட்டுக்காக இப்படி போர் இந்த வியட்நாம் போர் இதெல்லாம் பண்ணுறீங்களேடா இதெல்லாம் அவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாதுடா இல்லைடா அப்படின்னு போட்டு கிளின்னு கிளிக்க இவன் மேத்யூ அதை டிஃபெண்ட் பண்ணி இவன் அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படியே டிஃபெண்ட் பண்ணி டேய் எனக்கும் வைலன்ஸ் எல்லாம் பிடிக்காது தாண்டா, ஆனால் என்ன பண்ணுறது போரில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா எங்களை மாதிரி சிட்டிசன்ஸ் எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களேடா அப்படின்னு. தியோ நீங்கள் அதுக்கு ஜெயிலே கிடக்கலாம்டா இப்படி போரில் சண்டை இடுறதுக்கு சாகிறதுக்கு நீங்கள் ஜெயிலே கிடக்கலாம்டா அப்படின்னு. அப்போ தாங்க அப்போ லைட்டாக அப்படியே அமைதியாவான். இப்போ இசா இவ்வளவு அப்படியே பாத்துட்டப்ல இவங்களோட அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒன்றா பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே எல்லாம் அங்கே பாத்துட்டப்லேயே தூங்கிடுவாங்க. மேத்யூவுக்கு ஒரு கட்டத்தில் முழிப்பு தட்டுனதும் பாத்துட்டப்ல ஒரே ரத்தமாக மிதக்கிறத பார்த்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரியே எந்திரிக்க போவான். அப்போ ஈசா பொண்ணுங்க ஹே பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைடா எல்லாம் குட் நியூஸ் தான்டா அப்படின்னுவா. பார்த்தா ஈசா பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்திருக்குங்க. இவங்களும் அதை அப்படியே தீட்டு மாதிரி செய் அப்படின்னு ஓடாம சில்லா என்ன இப்போ இருந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரியே அந்த பாத்துட்டப்லையே அப்பயும் ஒன்றா பேசிக்கிட்டு எல்லாம் பேச்சா போடுவாங்க. அப்போ ஈசா பொண்ணுங்க அவளும் மற்ற பொண்ணுங்க மாதிரியே டேய் நீ லவ் பண்ணுறது உண்மைதான் எனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறா ப்ரூஃப் பண்ணு அப்படின்னா இவனும் சரி சொல்றீ அப்படி என்னத்தை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு எந்திரிப்பான். அங்கே இவங்க அவனோட பியூபிக் ஹேரை அப்படியே ஷேவ் பண்ண போவாங்க பாருங்க. மேத்யூவுக்கு சக்ககவும் வந்துருங்க. அடியே இசாவை கேட்பாங்க நல்லா நாக்கப்படுவாங்க மாதிரி, ஏண்டி என்னோட பியூபிக் ஹேரை எடுத்துட்டு உன்ன மாதிரியே சின்ன பையனாக மாற்றி உனக்கு ஏத்தாப்புல இந்த சின்ன கேம்ஸ் எல்லாம் விளையாட பார்க்குறியாடி, எனக்கு உங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் எனக்கு ஒன்றுங்க 2 பேரையுமே பிடிக்கும், உங்கள் மேலே எனக்கு அந்தளவுக்கு அக்கறை இருக்குது, ஆனால் நீங்கள் இன்னும் இங்கே சின்ன பிள்ளை மாதிரியே தாண்டா இருக்கீங்க, நீங்கள் உடம்பு மட்டும்தான் வளர்ந்துருக்கே தவிர மனசும் அறிவும் வளராமையே தாண்டா இருக்கீங்கன்னு போட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒத்த வார்த்தையில் ஒரு உண்மையை சொல்லிடுவாங்க. கிளிங்கிங் அப்படின்னு சொல்லி விட்டுருவான் மூஞ்சி கெட்டாப்புல. நீங்கள் இப்படியே இன்டிமேட்டாக இருக்கிறதெல்லாம் தப்புடா, இது ஒரு வகையான அடிக்டிவ் கிளிங்கிங்டா, யோசிச்சு பாருங்கடா டே கமான் கைஸ் திங்க் அபவுட் அப்படின்ட்டு. ஒரே பெட்டில் படுத்துருக்கீங்க, ஒன்றா குளிக்கிறீங்க, ஒன்றா மூத்திர அடிக்கிறீங்க, எல்லா நேரமும் ஒன்றா இந்த லிட்டில் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்கடா. ஐ விஷ் யூ கைஸ் ஸ்டெப் அவுட் சைட் அண்ட் லுக் யுவர் செல்ஃப் கைஸ் அப்படின்னுவான். கொஞ்சம் டிட்டாச் ஆகி உங்களை நீங்களே கொஞ்சம் பாருங்கடா அப்படின்னுவான். நல்லா பேசுவாங்க. எப்படின்னா இந்த உண்மையை சொல்கிறங்கிற பேரில் அவங்கள காயப்படுத்திடாம அப்படியே அந்த லவ்வோட அந்த எம்பத்தியோட அந்த உண்மையை சொல்லுவான், அப்படியே ஹர்ட் ஆகாத மாதிரி. அது ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த இடத்துல. எப்படின்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன் கைஸ், ஐ கேர் ஃபார் யூ, ஆனால் எனக்கு தோணுச்சு, எனக்கு ரியலைஸ் பண்ணேன் நீங்கள் இப்படியே இருந்தால் நீங்கள் க்ரோ ஆகவே மாட்டீங்கன்ட்டு. ஏண்டி நீ இது வரைக்கும்
வரைக்கும் யாருக்கு கூடயாச்சும் இதுவரை டேட்டிங் போயிருக்கியா அப்படின்னு இவ முழிப்பா. அப்படியே டேட்டா அப்படி இப்படின்னு பதில் சொல்லாம கடைசியா இல்லடா அதுக்கு என்னடா இப்ப அப்படின்னு என் கூட வா நம்ம டேட்டு போறோம் கூப்பிடுவான். அப்போ இசாங்க அப்படியே டக்குன்ட்டு அப்படியே தியோவோட அப்ரூவல் கேட்கறாப்ல அப்படியே சம்மதம் கேட்கறாப்ல அப்படியே திரும்புவா பாருங்க. ஏய் அங்க பார்க்காத, தியோவோட பெர்மிஷன்லாம் உனக்கு தேவை இல்லடி, டேட்டுக்கு வாடி அப்படின்ட்டு நல்லா பேசி கடைசியில் அவள்கிட்ட ஒரு அடல்ட் மாதிரி கப்புள்ஸ் மாதிரி ஊருக்குள்ளே அந்த ஃப்ரான்ஸ் நகரத்தில் அழகாக கெஃபேக்கெல்லாம் போயிட்டு ஒன்றா ஒரே ஜூஸை அப்படியே ஸ்ட்ரா போட்டு ஒன்றா குடிச்சிக்கிட்டு அப்புறம் படத்துக்கு போய் அந்த கார்னர் சீட்டில் ஒன்றா கிஸ்ஸை போட்டு நல்லா மஜா பண்ணினாப்புல ரொம்பவே இன்டிமேட்டாக அப்படியே நெருக்கத்தோட வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் இங்கிட்டு தியோ பையங்க அவனும் இந்த பொண்ணை அந்த புரட்சியில் கூட்டு வந்துருப்பான் பார்த்தீங்களா, அந்த பொண்ணை இங்கே கூட்டு வந்து அவளோட செக்ஸ் வச்சுக்கிட்டு ஓ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. அப்போ ஈசா பொண்ணுங்க அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ நம்ம ட்வின்ஸ் இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளை கேட்க வச்சு இப்படி பண்ணுறானே அப்படின்ட்டு ஆள் அப்படியே அழுவாங்க. மேத்யூ அவளை செல்லம் செல்லம் அழுவாதடி அழுவாதடி அப்படின்னு எவ்வளவோ சொல்லுவான். ஈசா டக்குன்னு திடீர்னு அப்படியே கோவம் வந்து அப்படியே தியோ தியோ அப்படின்னு அவளை அப்படியே அந்த ட்வின்ஸ் அவளை கதவை தொடடா தொடடா அப்படின்ட்டு போட்டு அட்டிப்பா பாருங்க. மேத்யூ வேணாம் வேணாம் வேணாம்னு செல்லம் வலிக்கும் கை வலிக்கும்னு அவளை அப்படியே தடுக்க பார்ப்பான். டேய் நீ யாரா, நீ என் ரூம்ல என்னடா வேலை உனக்கு, போடா அங்கிட்டு அப்படின்ட்டு நம்ம மேத்யூவே அவ சொல்லி விட்டுற. இவன் அப்படியே என்னடி இவ இப்படியே என்னையவே இப்படி சொல்லிவிட்ட அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே பொறுமையாக பின்னாடி போவான். இவ கடந்து கடைசி வரைக்கும் தியோ தியோ அப்படின்ட்டு கதவை தொடடான்ட்டு கதவை அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க. அடுத்தாப்புல எல்லாம் சரியாகி தியோ எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. தியோங்க இவன் கொஞ்சம் ஆள் இந்த ஹைலி ஒப்பீனியனேட்டட் ஆளுன்னு சொல்லலாம். எப்படின்னா தான் பண்ணுறது தான் சரி அப்படின்ற மாதிரியே பேசுவான். இவருக்கு இந்த தலைவர் மாவோவை ரொம்ப பிடிக்குங்க. நம்ம ஊர் சினிமாக்கள்லாம் பாரு எவ்வளோ வைலன்ஸ் இருக்கு, இந்த மாவை மட்டும் ஆட்சிக்கு வந்தாப்லன்னா சினிமா எப்படி மாறும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடா அப்படின்னு மேத்யூ அங்கேயும் அவன்கிட்ட சில உண்மையை சொல்லிவிடுவான். அடே உனக்கு உண்மையிலேயே சேஞ்ச் வேணும்னா நீ இந்நேரம் வீட்டில் படுத்து கிடக்க மாட்டடா, என் கூட போயிட்டு அந்த ரோட்டில் அவங்களோட மக்களோட இறங்கி மக்கள் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காயில அங்கே நீ போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்படா, இங்கே நீ சும்மா படுத்துக்க மாட்டா அப்படின்னு தியோக்குங்க அங்கே இவன் அப்படியே கழுத்தை நெரிச்சு அப்படியே கொல்லலாம் போல தான் இருக்கும். இவன் இசா வந்து தான் பாய் பாய்ஸ் அப்படி இப்படின்ட்டு இங்கே வந்து காய்ஸ் நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்ட்டு வாங்க அப்படின்ட்டு கூட்டு போவா. சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்படி ஒரு டென்ட் கட்டி அதுலலாம் அப்படியே ஒன்றா தூங்குறது அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, இவங்களும் அதே மாதிரி அப்படியே ஒன்றா எல்லாம் தூங்கையில் கூடவே நம்ம ஆள் நல்லா சரக்கெல்லாம் போட்டு நல்லா அங்கேயே எல்லாம் மட்டையாகி தூங்கிடுவாங்க. அப்போ திடுதிருப்புன்னு இவங்களை பெத்த அந்த மகராசியும் வர்றாங்க வீட்டுக்கு அவங்களோட அழகை அந்த அலங்கோலத்தெல்லாம் பார்த்து என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க வீட்டை அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இப்போ இந்த டென்ட்டுக்குள்ள அப்படியே வந்து இவங்களை வந்து பார்த்தா அங்க பாத்தீங்களா வாவ் எப்பேற்பட்ட கலைத்துவமான அப்படியே கலைநிக்கமான காட்சியை அப்படியே அவ எல்லாம் அப்படியே அம்மனங்கட்டையா கிடப்பாங்க. இசா மட்டும் அப்படியே தலைகீழ காலில் பார்த்த மேனிக்கே அப்படியே படுத்திருப்பா. மேல பசங்க 2 பேரும் அப்படியே ஹோம மாதிரியே ஒன்னா படுத்து கிடப்பாங்க. அப்பங்காரனுங்க அங்கேயே அவருக்கு மூஞ்சி செத்து போயிடும். அப்படியே பொண்டாட்டியை பாப்பாப்ல என்னடி புள்ள பெத்திருக்க நீ அப்படின்ற மாதிரியே அவங்களும் சரி வாங்க போ அப்படின்ற மாதிரியே அவங்கள அப்படியே தூக்கத்திலேருந்து எழுப்பிடாம செக்கு மட்டும் அப்படியே செக்குக்கு பணத்தை மட்டும் எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு அப்படியே சொல்லாமல் கொள்ளாமல் செக்கை எய்த்தாப்பில் அந்த டேபிள்லேயே வச்சுட்டு போயிடுவாங்க. ஈசா இவளுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு போதை தெளிஞ்சு அப்படி முழிப்பு தட்டுனதும் எய்த்தாப்பில் என்னடா இது செக்கு இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு ஐயோ நம்ம இப்படி அலங்கோலமாக கடந்ததை நம்ம அம்மாவும் அப்பாவும் பார்த்துட்டாங்களா அப்படின்ட்டு இவ கடந்து ஐயோ அப்படின்ட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ஆகிருங்க. இதுக்கு முன்ன நம்ம மேத்யூ கிட்ட கூட சொல்லியிருப்பார்ல இப்படி மட்டும் நடந்தா நான் செத்தே போயிடுவேன்டான்ட்டு. இங்கேயும் அதே மாதிரி இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம வீட்டில் இவளாவே அந்த கேஸை லீக் பண்ணி இவங்களோட வந்து படுத்துக்கிட்டு கிடக்கா. அப்போன்னு டக்குன்னு ஊருக்கு வெளில அந்த தெருவில் கலவரம் நடக்கிற சத்தம் கேட்கவும் அப்படியே பயங்கரமாக கேட்கும். பாய்ஸுக்கும் அப்படியே முழிப்பி தட்டிடுதுங்க. என்னடி இது கேஸ் பாடம் அடிக்குது அப்படின்ட்டு இவங்க கேட்க இவன் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி தெரியாத மாதிரி அமுக்குனி மாதிரி வீட்டில் கேஸ் லீக் ஆகிடுச்சு போல் இருக்கு அப்படின்ட்டு அவள் சரி பண்ணிவிட்டு இவங்க எல்லாம் அந்த ஊருக்குள்ளே அந்த சினிமா ரசிகர்களோட எல்லாம் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக அந்த பெருசாக போராட்டம் பண்ணி எல்லாம் அப்படின்னா ஒளிக அப்படின்ட்டு நெருப்பெல்லாம் அப்படியே கையில் ஏற்றிக்கிட்டு எல்லாம் அப்படியே
வெறியோட கலவரம் பண்ணிக்கிட்டு இவங்களும் இவங்களும் அதில் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு போகிறாங்க. மேத்யூ இவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ஏய் ஏய் வேணாம் கைஸ், இவங்க பார்த்தா ஏதோ வைலன்ஸில் தப்பெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது, வாங்க போயிடலான்னு எவ்வளவோ கெஞ்சி கூப்பிடுவான். ஆனால் தியோங்க இவனும் இதே மாதிரி தான் அப்பனுக்கு நாட்டுக்கு போரில் இந்த போர்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் பண்ணியிருப்பான் இல்லையா, சொல்லியிருப்பான்ல, என்ன ஆளுடா நீ அப்படி இப்படின்ட்டு. இப்போ பார்த்தா இவனே இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு தான் அப்பா பண்ண தப்பை இவனே பண்ண போகிறான்றான். இங்கிட்டு இசா பொண்ணுக்குங்க இவ எப்படியும் சாகணும்னு தானே வீட்டில் கேஸ் லீக் பண்ணிட்டு இருந்தா. சரி இப்போ இந்த கலவரத்தின் மூலமாச்சும் நம்ம செத்துருவோம் அப்படின்ட்டு தியோவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, வாடா வாடா போவோம் அப்படின்ட்டு. மேத்யூங்க இவ்வளோ பெரிய கலவரத்திலையும் வேணாண்டா, வன்முறையில் ஈடுபடாதீங்கடா, செத்துருவீங்கடா, அந்த சத்தத்துலையும் கிடந்து கெஞ்சுவாங்க. இவங்க போயே அவன் அப்படியே தலையில தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரியே நிற்கிறவங்கள இவன் அப்படியே விடக்கூடிய அந்த காட்சி ரொம்பவே அழகாக இருக்குங்க. நல்லா பழகினவங்க, நல்லா தான் பழகினாங்க. ஃப்ரான்ஸில் கிடைச்ச ஃப்ரெண்டு, லவ்வு. இவன் அம்மாக்கெல்லாம் லெட்ரு மூலயமா இவங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லியிருப்பான் இல்லையா, இது இப்படியே தொடரும்னு நினச்சான். ஆனால் இப்படி விட்டுட்டு போகுன்றது அவனுக்கு அப்படியே பயங்கர கஷ்டமாக, அப்படியே அந்த சோகத்தோட அந்த மேத்யூ அங்கேருந்து இவங்களை விட்டு கிளம்பக்கூடிய அந்த பயங்கர கஷ்டமாக அப்படியே சோகத்தோடையே மேத்யூ அங்கேருந்து இவங்களை விட்டுட்டு கிளம்ப, இவங்க அப்படியே பயத்தோடையே அப்படியே புகை குண்டுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிடி போய் போலீஸ் கிட்ட வரைக்குமே போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட்டு அப்படியே நிலைமை கை மீறி போச்சுங்க. ரொம்பவே சீரியஸாக அப்படியே ஒரு பதட்ட நிலையில் இருக்குது. என்ன ஆக போகுதோ அப்படின்ற மாதிரியே இருக்க, இசா பொண்ணுக்கு அங்கேயே ஒரு மாதிரி அப்படியே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் அப்படியே மாறிடுறா. அப்போ தியோ டக்குன்னு அப்படியே ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே சரக்கு பாட்டில் அந்த திரியில் அப்படியே நெருப்பை கொளுத்தி அப்படி அந்த போலீஸுக்கு முன்ன அப்படியே தூக்கி எரிய, அது போலீஸுக்கு முன்ன போய் டமார் அப்படின்னு விட்டுச்சு செத்துறது. கூடவே நிறையா பேரும் சேர்ந்து இதே மாதிரி போடுறாங்க. கடைசியில் போலீஸ் சார்ஜ் அப்படின்ட்டு ஓடி சும்மா திடுன்னு ஓடி வருவாங்க. அங்கே இந்த படம் ரொம்பவே ஒரு சேட் எண்டிங்கோட முடிகிற மாதிரி இருக்குங்க. எப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் அந்த லவ்ன்றது அது நாட்கள் போக போக அந்த இனிஷியல் அந்த பட்டாம்பூச்சி ஸ்டேஜ், அந்த யுஃபோரிக் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து இப்போ திரும்பவும் நம்மளோட அந்த பேஸ் லைன் ரியாலிட்டிக்கு வரக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டு, அது எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா. அப்படிதாங்க இந்த படத்தோட எண்டிங் நமக்கு இருக்கும்.